Hi guys, welcome you all. உங்களை நிறைய பேர் யூடியூப்க்கா இருக்கட்டும் இல்லை தனியாக வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எதுக்காக இருந்தாலும் நீங்கள் ட்ரைபாட் தேடிட்டு இருப்பீங்க. எது நல்ல ட்ரைபாடாக இருக்கும், குவாலிட்டியான ட்ரைபாட் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரைபாடோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்னோட யூடியூபுக்கு நான் வாங்கியிருக்க ட்ரைபாட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த ட்ரைபாடோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே சொல்லி பார்க்கலாம். இது வந்து நல்லா இருக்குது இந்த ட்ரைபாடு. நான் ஏற்கனவே பார்த்து ஓப்பன் பண்ணி வீடியோவை ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் உங்களுக்கு யூடியூப் நீங்கள் யூடியூப் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்கனாலும் இந்த ட்ரைபாட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டியான ட்ரைபாடு. இதோட எல்லா பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட் ப்ரைஸிங் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதாங்க ட்ரைபாட். இப்படி தான் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் லோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லோட்ஸ் 5 kg. மினிமம் மேக்ஸிமம் ஹைட்ஸ் வந்து 5.5 feet போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் லோடுனா என்னன்னா, இப்போ நீங்கள் உங்கள் கேமரா 5 kg இருக்குன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த இதில் வச்சுக்கலாம். இது வந்து கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஹோல்டர் நீங்கள் தனியாக வாங்கணும். அதில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. அது நான் தனியாக வாங்கியிருக்கேன், அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்கன்னா கேமரா டேரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது 5 kg வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.57 feet ஹைட் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஃபோல்டட் ஹைட் வந்து 615 mm போட்டிருக்காங்க. ஃபோல்டட் ஹைட்னா இதை நீங்கள் ஷார்ட் பண்ணி சின்னதாக பண்ணி வைக்கிறது அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டியூப் டயாமீட்டர்னா இந்த இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டீல் இந்த இது வந்துட்டு அதோட தான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டியூப் டயாமீட்டர் 26.5 mm போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் டியூப் டயாமீட்டர் வந்து 20 mm போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வெயிட் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ட்ரைபாட் வெயிட் வந்து 1.2 kg இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா செக்ஷன்ஸ் வந்து 3 செக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மேலே இதில் இருக்கிற செக்ஷன்ஸ் நம்ம ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு போட்டிருக்காங்கன்னா 3-way ஹெட் வித் அட்ஜஸ்டபிள் பேண்ட் போட்டிருக்காங்க. இது ஏதோ மேலே ஹெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சரு. அதுக்கப்புறமா ஸ்டெடி ரப்பரைசர் லெக். இந்த லெக்கில் வந்து கீழே ஸ்டெடியாக ரப்பரைசராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்வீனியன்ட் ஆக்சசரிஸ் ஹூக். இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் ட்ரைபாட் பொறுத்த வரைக்கும். இந்த ஃபியூச்சர் நான் சொல்கிறேன் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பபிள் ஹெட் டு அட்ஜஸ்டபிள் ஹரிசான்டல் பொசிஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மல்டிபர்பஸ் ஹெட் வித் குயிக் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஹெட் ஃபார் டிவி கேமராஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாக்ஸ் பிரிச்சிடலாம். ஸோ பாக்ஸை பிரித்தோம் அப்படின்னா ஒரு பேக் இருக்குது. பேக்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரைபாடை. இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் பேக்குள்ளே வந்து கொடுக்குறது. ஏன்னா இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறதுனாலும் நம்ம இந்த மாதிரி பேக்கில் போட்டு கொண்டு போயிட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எதுவும் நம்ம டேரெக்டாக நம்ம கையில் தூக்கிட்டு அலையணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சைடில் இது கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராப் மாதிரி. இதை நம்ம பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ட்ரைபாட். இதுதாங்க ட்ரைபாடு. ஓகேவா? இப்போ வந்து இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ட்ரைபாட் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி அன்ஃபோல்டு பண்ணணும்னா, எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, இங்கே ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இது மாதிரி அதை வந்து அப்படியே நீங்கள் லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது லூஸ் ஆகிக்கும். அப்படியே இது ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அது நல்லது தான். அது டைட்டாக இருக்கிறது நல்லது தான். அதை அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் கொஞ்சம் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதோட மேலே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்த்துடலாம். இது மேலே இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டு நம்ம கீழே ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நான் பார்க்கலாம். இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கை பிடிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது இப்படி நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போய்க்கலாம். நம்ம எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. இப்படி ஈஸியாக தூக்கினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து அவ்வளோ தெரியறதில்லை. இந்த இடத்துல நீங்கள் இப்படி இந்த ஹேங்கரை பிடிச்சி தூக்குனீங்கன்னா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த இதில் எல்லாமே நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது மேலே நீங்கள் தூக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே சைடில் லூஸ் பண்ணுற இங்கே இது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா நீட்டிகிட்டு இருக்குல்ல குச்சி மாதிரி, இதை வந்து அப்படியே நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு மேலே இப்படி வந்துக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ வந்துட்டு இப்போ இது இப்படி தான் வைப்போம். நம்ம ஆக்சுவலி மொபைல் ஹோல்டர்லாம் வச்சோம்னா இப்படி வைப்போமா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த மொபைல் ஹோல்டரோ எங்கள் கேமராவோ நீங்கள் வந்து இந்த இடத்துல மாட்டிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தனியாக கழட்டிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கிளிப் இது மாதிரி இருக்கும். அது அப்படியே நீங்கள்
ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும். அதை அப்படியே நீங்கள் வெளியே எடுத்து விட்டுட்டு அப்படியே ஜஸ்ட் நீங்கள் அப்படியே மேலே புல் பண்ணிங்கன்னா இது தனியாக வந்துடும். அது இதை வச்சு நீங்கள் தனியாக நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கேமராவே மொபைல் ஹோல்டரை நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் இதில். அதுக்கப்புறம் மாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது லாக் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா இது அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேவா? இது அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது இப்படி நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா இது டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இது மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாது. அதுக்கப்புறமா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே லூஸ் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்படியே இது நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது அப்போது நீங்கள் வந்து எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி வச்சுக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இப்படி திருப்பிக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா இது திருப்ப முடியாது, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இப்படி இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு நாபு மாதிரி. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ண இது அப்படியே மேலே ஏறும். இதுக்கு வந்து நீங்கள் சைடில் இது கொஞ்சம் இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சைடில் இது கொஞ்சம் லூஸ் பண்ணணும். எப்பவுமே வந்து இப்போது நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா லூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா டைட்டாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்பவுமே லூஸ் பண்ணிக்குவாங்க. இது லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது அப்படியே நீங்கள் சைடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே இது மேலே ஏறிடும். அப்போ முன்னாடி இந்த ரிவர்ஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அப்படியே அது கீழே வரும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்படியே முன்னாடி டைட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு பார்த்தா சும்மா ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நீங்கள் எதுவும் வந்து மாடிஃபிகேஷன் பண்ண தேவை கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஓவர் ஹெட்டில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து 180 டிகிரியில் வந்து கீழே அப்படி தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலி ஓவர் ஹெட் வீடியோஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் சொல்லிடுறேன். ஓவர் ஹெட் தான் ரொம்ப எடுக்க முடியாது. பட் நீங்கள் ஒரு அளவுக்கு வச்சு இந்த ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், வீடியோ வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த பில்டு குவாலிட்டி சொல்லி ஆகணும். பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு சாலிடான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் தான். இது வந்துட்டு பிளாஸ்டிக்கில் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஸ்டீல் இது. ஸோ வந்து உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை ஆகாது. நல்லா லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. நல்லா மேட் லுக் இருக்குது. இந்த ட்ரைபாட் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நிறைய விஷயம் வந்துட்டு இந்த ட்ரைபாடில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடுக்கணுமோ அந்த மாதிரி எல்லாமே இந்த ட்ரைபாட் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ட்ரைபாடாக இருக்கும். உங்களுக்கு கேமராவாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஃபோன் வச்சு எடுக்கிறீங்களா இருக்கட்டும், அதுக்கும் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ட்ரைபாட். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதை வச்சு நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரைபாடு. இது வந்து என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம மாடலில் எதுவுமே சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து டிகிடெக்கோட DTR 550 LW அப்படிங்கிற மாடல். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரைபாட் வேணும், நான் வந்து உண்மையாக வந்து யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் நிறையா போடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரைபாட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். பரவாயில்ல. நான் ஏற்கனவே இந்த ட்ரைபாடை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடஞ்சி சின்ன பின்னமாயி நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே இந்த ட்ரைபாடை வந்து அதெல்லாம் 300 350 தான் வாங்கியிருந்தேன். அது ஏன்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் காசு எடுத்துச்சுன்னா நல்ல ட்ரைபாடே வாங்கிக்குவாங்க. அந்த ட்ரைபாட் வந்து வாங்காதீங்க. அந்த மாதிரி ட்ரைபாட் இருக்குது அமேசான் சாய்ஸ்னே சொல்லியிருக்கோம். ஆனால் அது வந்து வாங்காதீங்க, அது வந்து வேஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து அது வந்து பிரச்சனையாயிரும், இது உடஞ்சிரும், நிறைய பார்ட்ஸ் வந்து உடஞ்சிரும். அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற அந்த இது குச்சி எல்லாமே வந்து அப்படி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து வாங்காதீங்க. ஒரு நல்ல ட்ரைபாடை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எதுவும் செலவு பண்ண தேவை. ஒரு ட்ரைபாட் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த ட்ரைபாட் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். எனக்கு தெரியுது, இந்த பில்ட் குவாலிட்டியை பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிகிடெக் வந்து ஒரு நல்ல பிராண்ட். ஸோ அதனால் இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து நான் வீடியோஸும் நிறைய கண்டினியூஸாக போடுவேன், எனக்கு ஒரு நல்ல ட்ரைபாட் வேணும், லாங் டேர்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரைபாட் வந்து நீங்கள் போகலாம். அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கனாலோ, ஏதாச்சும் நார்மலாக சின்ன சின்ன ஃபோட்டோகிராஃபிஸ் வீடியோகிராஃபிஸ்லாம் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வந்து வாங்கி வச்சுக்கலாம். 5 kg உங்களோட கேமரா வந்து கெப்பாசிட்டி லோட் தாங்கிக்கும். ஆனால் ஒரு முக்கியமான ஃபியூச்சர் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். கீழே சொன்னேன்ல இது இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த ஃபியூச்சர் இந்த ஹூக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கீழே, இந்த ஹூக் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து கரடுமுரடான இடத்துல வந்து பேலன்ஸ் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கீழே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நிப்பாட்ட முடியாது. நீங்கள் அந்த இது பண்ணி
ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்து ஏதாச்சும் ஒரு வெயிட்டான பொருள் ஏதாச்சும் அந்த ஹூக்கில் தொங்க விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது எப்படி நீங்கள் உங்களோட கீழே வந்து நீங்கள் எப்படி ஸ்டாண்டை வந்து எப்படி வச்சிங்கனாலும் அது கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த இடத்துல ட்ரைபாட் நின்றும். ஸோ அதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபியூச்சர் நான் சொல்ல வரேன்ட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு இது வாட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சென்டரில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த வாட்டர் பபுள் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சைடில் போகும். அது கரெக்டாக சென்டரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஆங்கிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறதுனா மொபைல் ஹோல்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. இந்த ட்ரைபாட் வந்து மொபைல் ஹோல்டர் வராது. இந்த ட்ரைபாட் வந்து வெறும் ட்ரைபாட் மட்டும்தான் வரும். இது இப்போ நான் சொன்னது மட்டும் ட்ரைபாடில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டர் வேணும் அப்படின்னா நான் தனியாக வாங்கியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஹோல்டர் தனியாக தான் வாங்கினேன். இந்த மொபைல் ஹோல்டர் வந்துட்டு ஒரு நல்ல மொபைல் ஹோல்டரு. இது வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து ஸ்டீல் தான், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இது வந்து வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட டிஸ்கிரிப்ஷனும் இதோட லிங்க்கும் இதோட பெஸ்ட் பையிங் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வச்சு வாங்கிக்கோங்க. இது ஆக்ஷன் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இது நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஏற்கனவே வச்சிருந்த ட்ரைபாடில் எனக்கு மொபைல் ஹோல்டர் சேர்த்து கொடுத்தாங்க. ஆனால் அந்த மொபைல் ஹோல்டர் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்ப்ரிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இழுத்தா அப்படி இழுக்கிற மாதிரி. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கு போய் அது கட் ஆகி அது உடஞ்சி அது எனக்கு யூஸே ஆகலை. எனக்கு அது டென்ஷன் ஆச்சு. ஒவ்வொரு வீடியோவே என்னால் எடுக்க முடியல. எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு வீடியோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரைபாட் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு வழி இல்லை. இந்த ட்ரைபாட் நான் வந்து காமிச்சாகணும். ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோ இருந்தால் என்னால் இந்த ட்ரைபாட் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து இந்த ட்ரைபாட் வாங்கி இந்த மொபைல் ஹோல்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மொபைல் ஹோல்டரை பற்றி சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல மொபைல் ஹோல்டர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கா இந்த சைடில் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பெருசாகும். இதை வந்து நீங்கள் சென்டரில் மொபைலை வச்சு நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இவ்வளோ பெருசு ஓப்பன் ஆச்சா. இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் மொபைலை வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ. இந்த மொபைல் ஹோல்டரோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 350 வந்துச்சு. எனக்கு சரியாக தெரியல. 300 தான் நினைக்கிறேன். 300 தான் நினைக்கிறேன் இந்த மொபைல் ஹோல்டரோட ரேட்டு. இதோட ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 வருது இதோட ரேட்டு. நிறைய பேர் நினைப்பீங்க 1500 போட்டு ட்ரைபாட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 1500க்கு இந்த ட்ரைபாட் வந்து செம்ம ஒர்த்து. இந்த ட்ரைபாடில் வந்து நான் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு கான்ஸுமே கிடையாது. இதில் வந்து எல்லாமே வந்து ப்ரோஸ் தான். இதில் வந்து கான்ஸ் அப்படிங்கிறதே இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது இந்த ட்ரைபாட். எனக்கு வந்து இந்த ட்ரைபாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பில்டு குவாலிட்டி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ட்ரைபாடில். நல்ல ஒரு சாலிடான பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபாட் வந்து வேணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெஸ்ட் பை லிங்க் அதை வந்து வச்சு வாங்கிக்கோங்க. இந்த மொபைல் ஹோல்டர் லிங்க்கையும் நான் வந்து கொடுக்குறேன். இது வாங்கிக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு மொபைல் ஹோல்டர் தான். 300 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரேட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அது நான் பதில் சொல்லிடுறேன். அந்த ரேட்டுக்கான ஒர்த்து வந்து இந்த மொபைல் ஹோல்டரில் இருக்குது. ஓகேவா. இதில் வந்துட்டு ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல மொபைல் ஹோல்டர் தான். இது வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இருங்க நான் வந்து இந்த ட்ரைபாட் எவ்வளோ பெருசு போகுது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அப்படியே போனோம்னா இவ்வளோ பெருசு இருக்குது இந்த ட்ரைபாட். என்னோட ஹைட்டுக்கு மேலே இருக்கேன் இந்த ட்ரைபாட். நான் வந்து கீழே இருக்கேன் இந்த ட்ரைபாடு கீழே. பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெருசுக்கு ட்ரைபாட் இருக்குது. இப்படி காட்டுறேன். இவ்வளோ பெருசுக்கு இருக்குது ட்ரைபாட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கணும், ஒரு நல்ல வீடியோ எடுக்கணும், இப்போ இந்த நல்ல ஹைட்டில் வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிங் லைட்டும் இருக்குது. ரிங் லைட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ரிங் லைட்டோட உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த ரிங் லைட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரிங் லைட்டும் 3 மோட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அது வாங்கி. ஸோ அதனால தான் அதாவது அன்பாக்ஸ் ரிவ்யூவில் எதுவும் பண்ணலை. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் அந்த மாதிரி அப்புறமா நிறைய ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் அதை நான் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு அன்பாக்சிங், மானிட்டர் அன்பாக்சிங் கிடையாது, மானிட்டர் ரிவ்யூ. ஏன்னா மானிட்டர் முன்னாடி உள்ளே வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறது பெரிய கஷ்டம். நான் மானிட்டரோட பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்டு அன்பாக்சிங் அண்ட் மவுஸோட அன்பாக்சிங் ரெண்டுமே வந்து நான் காட்டுறேன். ரெண்டுமே கேமிங் கீபோர்டு அண்ட் கேமிங் மவுஸு. அதை நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து கொண்டு வரேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான் வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன்.
சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானும் மறக்காம வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரைபாட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இன்னொரு சூப்பர் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.